மணி, மணி, பொன்னி, என்ன பண்றீங்க? ஐயோ அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? காட்டு கத்துற, ஒருத்தர் கூட என்னன்னு கேட்க மாட்டீங்க. அம்மா இங்க வாயேன், செம்ம காமெடி சீன் போதுமா, ஒரே சிரிப்பா இருக்குவா. அப்படியா? அது அப்படியே போய் எக்ஸாம் எழுது. நம்ம வீட்டில் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது ஓ நிலமை ரொம்ப சிரிப்பாக இருக்கும். 2 நாளில் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்போ உட்காந்து டிவி பார்க்குற பார்த்தியா? எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு. படிக்கணும்னு மனசில் நினப்பு இருக்கா இல்லையா உனக்கு? ஏதாவது சொல்லிட்டா போதும், ஒன்றுமே தெரியாத மாதிரி பாவமாக உட்காந்துக்கிறது இல்லை. டிவி ஆஃப் பண்ணுங்க முதல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. A few moments later. அது எப்படி? வண்டி எடுத்தா வண்டி ஓட்டணும்னு தோணுது, டிவி பார்த்தா இன்னும் டிவி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனால் இந்த புக் எடுத்தா மட்டும் படிக்கணும்னு தோணவே மாட்டேந்தே. வாட் டு டு? ஓகே, எக்ஸாம் முடிஞ்சோடனே இதை பற்றி நம்ம தீவிரமாக ரிசர்ச் பண்ணணும். மொஹஞ்சதாரோ வாஸ் ஃபார்ம்டு பை ஏய் பொன்னி, தூங்காத. யாரா அது? ஓ மனசாட்சி தான் பேசுகிறேன். முதல்ல படி. 2 வார்த்தை புக்கில் படிக்கணும், ஹேன்னு கொட்டாவி வேற. ஓகே ஓகே ஸ்டாப். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். யாருக்கு கால் பண்ணலாம்? சரி, மாறிட்ட கேட்கலாம். ஆனால் அவள் என்ன படிச்சிருந்தாலும் புக்குக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுவாளே. சரி பார்க்கலாம், ஒரு தடவை தான் கேட்டு தான் பார்க்கலாமே. என்ன ஃபோனை எடுக்க மாட்டா? படிக்கிறாளோ? ஹலோ, சொல்லு பொன்னி. இவ்வளோ நேரம் கால் பண்ண எடுக்கவே இல்லை, என்ன எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தியோ? அட நீ வேற, நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஹாலில். ஃபோனை ரூமில் வச்சுருந்தேன், அதான் என்னடா சவுண்டு வந்ததுன்னு எடுத்து பார்த்தேன். பாரு, உங்கள் வீட்டிலலாம் டிவி பார்க்க விடுறாங்க, எங்கள் வீட்டில் பாரு எங்கள் அம்மா டிவி இருக்க ரூம் பக்கம் கூட கிராஸ் பண்ண விட மாட்டாங்க. நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல பொன்னி. ஆமாம், நீ என்னென்ன சாப்டர் கவர் பண்ணியிருக்க? நான் 17 சாப்டரில் லாஸ்ட் 7 சாப்டர் விட்டுலான் இருக்கேன். 10 சாப்டர்ஸை சில கொஸ்டின்ஸ்லாம் படித்து வைக்கலான் இருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படியா? சரி ஓகே, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது படிக்க போகிறேன் எனக்கு சொல்கிறியா கொஞ்சம்? ஓகே ஓகே, இந்த 76 பேஜில் இருக்க கொஸ்டின்ஸ் தானே? ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல பொண்ணு, இவ்வளோ சின்சியராக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பாரு. நான் பாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை படிக்க, அதுக்கு மூடே வர மாட்டேங்குது. அதனால தான் புக்ஸு மொபைல்லாம் போய் ரூமில் வச்சுட்டு நான் டிவி பார்த்துட்ருக்கேன். பயப்படுறவன் தான் சின்சியராக படிப்பான்னு என் பாட்டி சொல்லும் தெரியுமா? அந்த மாதிரி தான் நீ சின்சியராக எக்ஸாம் படிக்கிற. நீ பாரு, கண்டிப்பாக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவ எக்ஸாமில். போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ண, அப்போ தான் எக்ஸாம் எழுதும்போது எல்லாம் ரீகால் ஆகும் உனக்கு. ஓகேப்பா, குட் நைட்ப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். ஓகே மாரி, பாய் மாரி, நான் வச்சிடுறேன். The Congress attended the first round table conference. The Congress attended the first round table conference. அப்போது நம்மளும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட டிசிஷன் கரெக்ட் தானே? இப்போது என் ஃப்ரெண்ட் மாதிரி அவளோட ஒப்பீனியனை எனக்கு சொல்லிட்டா. உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் subscribe my channel and click like button also. Thank you friends.